வெல்கம் கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ உங்களுக்கு தெரியும், நம்ம சேனலில் நேற்று அப்டேட் கொடுத்துருந்தோம். ஸோ ஃபெட் சேர்மன் பவுல் ஸ்பீச்சுக்கு அப்புறம் வந்து நமக்கு மார்க்கெட் எப்படி வேணாலும் போகலாம். ஒரு 19800 வரைக்கும் வரும்னு சொன்னால் 19900 வரைக்குமே வந்துச்சு. ஸோ நம்ம சேனலில் எல்லா அப்டேட்ஸும் நான் தரது, ஓகேங்களா? ஏர்ட்ராப் அப்டேட், டெஸ்ட்நெட் அப்டேட், எல்லா பிடிசியோட கரண்ட் அப்டேட்ஸ் எல்லாமே தரது. ஸோ நீங்கள் நான் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்மளோட யூடியூப் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து சூப்பரான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். ஒரு டெஸ்ட்நெட் சொல்ல முடியாது, ஒரு ஏர்ட்ராப்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி, ஓகேங்களா? ஸோ என்னென்னா, ஆர்பிட்ரமில் பார்த்தீங்கன்னா ஆர்பிட்ரமும் கில்ட் எக்ஸ்ஒய்இசட்டும் பார்த்தா ஒரு காம்பினேஷன் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கே தெரியும், டிஸ்கவுண்டில் வந்து கில்டு வச்சு தான் நிறையா ரோல்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் பண்ணனால ஸோ கில்ட் மூலிமா ஆர்பிட்ரம் சேனலில், டிஸ்கவுண்ட் சேனலில் நீங்கள் வந்து ரோல்ஸு கெயின் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் இந்த டாஸ்க்லாம் முடிச்சிங்கன்னா இந்த ரோல்ஸை கெயின் பண்ணலாம். ஸோ இது வந்து நாளைக்கு ஏர்ட்ராப் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டியாக கண்டிப்பாக இருப்போம். ஒரு ரோல்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ண எல்லாருக்கும் தான் ஏர்ட்ராப் வந்து இந்த ஏர்ட்ராப் தர மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஆர்பிட்ரம் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் L2 ஸ்கேலிங் நெட்வொர்க் இது. ஸோ ஓபிக்கு அப்புறம் ஆர்பிட்ரமில் நிறைய ஹோப் இருக்குது எல்லாருக்குமே. ஸோ பார்ப்போம், இந்த எத்திரியம் மெர்ஜுக்கு அப்புறம் இந்த லேயர் 2 ஸ்கேலிங் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ ஆர்பிட்ரம் நைட்ரோ ஹார்ட் ஃபோர்க் கூட அப்கமிங் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ போது முன்னாடி கண்டிப்பாக இந்த ரெக்குயர்மெண்ட் இருக்கணும், ஓகேங்களா? ஸோ யாரெல்லாம் இந்த ஒடிசி கேலக்ஸி கேம்பெயினில் நீங்கள் வந்து OIT வாங்கியிருக்கீங்களோ அவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது ரெண்டு நீங்கள் ட்ரை பண்ணலன்னா நெக்ஸ்ட் இது போகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது வந்து குவாலிஃபை ஆச்சுன்னா பரவாயில்ல. ஸோ இது இல்லைன்னா குவாலிஃபை ஆகாது தான் நினைக்கிறேன். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். லெட்ஸ் கோ. ஸோ இந்த அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 days ஆகுது. நான் வந்து கேஸ் ஃபீ குறையிட்டு வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து கேஸ் ஃபீ வந்து எத்திரியம் கேஸ் ஃபீ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ட்ரான்சாக்ஷன் இந்த மாதிரி டைமில் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும், ஓகேங்களா? ஸோ இதுக்கு இந்த லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், guild.xyz/arbitrum. ஸோ இது உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் டிஸ்கவுண்ட் சேனலை கனெக்ட் பண்ண சொல்லும், அப்புறம் உங்கள் வேலெட்டை கனெக்ட் பண்ண சொல்லும், ஓகேங்களா? ஸோ உங்கள் வேலெட்டை கனெக்ட் பண்ண பிறகு ஸோ நான் இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டோட என்னென்ன டோக்கன்ஸ்லாம் வேணுமோ நான் போடுறேன். ஸோ அந்த டோக்கன்ஸை நீங்கள் வந்து பை பண்ணால் போதும், ஓகேங்களா? நீங்கள் வந்து முடிஞ்சாலும் sushi.swap அதுலேயே நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா? sushi.swap ஆப்லேயே நம்ம வந்து எல்லாமே வந்து பை பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ உங்கள் மெட்டாமாஸ்க் வாலெட்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட நெட்வொர்க் வந்து ஆர்பிட்ரமே வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ஆர்பிட்ரத்துலேயே எல்லாமே பண்ணுங்கள். ஸோ sushi.com போடுறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ லிங்க் நான் வந்து 0.001 நான் பை பண்ண போகிறேன், ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அதையும் காப்பி பண்ணுறேன். ஏன் ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் காப்பி பண்ணுறேன்னா, ஒரு சில பேர் லிங்க்லேயும் நிறையா இருக்கும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்பேம் டோக்கனோ இல்லை வேறு ஏதாவது டோக்கனோ பை பண்ணுறக்கூடாது, அதுக்கு தான், ஓகேங்களா? ஸோ அப்படியே நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு கரெக்டாக காட்டும், லிங்க் டோக்கன் கீழே கட்டுறது கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக நீங்கள் 0.01 நீங்கள் பை பண்ணுங்கள், 0.001, ஓகேங்களா? ஸோ இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த ப்ராசஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து $3 to $4 கண்டிப்பாக எத்திரியம் உங்களுக்கு ஸ்பெண்ட் ஆகும், ஓகேங்களா? ஸோ இதுக்கும் நீங்கள் ரெடினா தான் கண்டிப்பாக அதை பண்ணுங்கள். ஸோ ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு இல்லைன்னா கேலக்ஸி OIT வச்சுருக்கேன், அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அது இல்லைன்னா வேஸ்ட்டு தான் ட்ரை பண்ணுறது, ஓகேங்களா? ஸோ லிங்க் நான் 0.01 கொடுத்து ஸ்வாப் பண்ண போகிறேன். ஸோ எத்தனை நான் செக் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஓகேங்களா? அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸோட மேக்ஸிமம் எல்லாமே sushi.swapல இருக்கும், ஒன்று மட்டும் Uniswapல இருக்கும், ஓகேங்களா? நான் செக் பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு. அது நான் வந்து கண்டிப்பாக நான் பின்வரும் இந்த வீடியோவில் பின்வரும் இதெல்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு, எதில் Uniswap பண்ணுன்ட்டு. ஓகே, நான் போய் செக் பண்ணுறேன். மறுபடியும் ட்ரான்சாக்ஷன் சரியாக வரல எனக்கு. இங்கே இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு 0.0011 இது ரெண்டு வந்துச்சு, ஆல்ரெடி பண்ணது வந்துச்சு. நான் ஒரே ஒரு இது மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? அதுவே ட்ரான்சாக்ஷன் ஆகிடும். ஸோ ரெண்டும் பண்ணனா எனக்கு 2 ட்ரான்சாக்ஷன் ஆகும். ஸோ இதில் ஒரு காயினை நீங்கள் வந்து ஒரு டோக்கனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ண போது உங்களோட கில்டு வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரூலை வந்து உங்களுக்கு ஸோ வந்து முடிஞ்சிச்சு. ஸோ இதை நான் ஆட் லிங்க் கொடுத்துறேன் மெட்டாமாஸ்க்கு. ஸோ இது உள்ளே போனீங்கன்னா அது டோக்கன் கேட்கும். ஸோ இதை நான் ரிஜெக்ட் கொடுத்துக்கிறேன், லிங்க் கொடுக்குறேன். ஸோ ஆட் லிங்க் கொடுக்குது. அப்படி அது ஆட் ஆகலைன்னா நீங்கள் அசெட்டில் போய் இம்போர்ட் டோக்கன் கொடுத்து அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டை பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் ஆகிடும், ஓகேங்களா? அந்த டோக்கன் நேமும் டெசிமலும், ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் மற்றது எல்லாமே பண்ணணும். நான் ஆர்பிட்ரம்லேயும் காட்டுறேன், ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நான் ஒன்று செக் பண்ணிட்டேன் மேலே. ஸோ லிங்க் வந்து நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ ஒரு 10 to 20 செகண்ட்ஸில் இங்கே லோட் ஆகிடும் உங்களுக்கு. அங்கே நீங்கள் ஃபினிஷ் பண்ணாலே உங்களோட வேலெட்டுக்கு வந்துச்சாலே இது வந்து வேலெட்டில் உங்களுக்கு டிடெக்ட் பண்ணி இதில் வந்து
அப்டேட் பண்ணிடுவோம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இதில் வந்து ஒன் ஆஃப் த டாஸ்க் தான் பண்ணுறோம். நான் பண்ணுறது எல்லாமே ஈஸியான டாஸ்க் தான் ஓகேங்களா. ஒரு சிலது NFT இருந்தால் போதும், ஒரு சிலது வந்து இந்த 0.001 டோக்கன்ஸ் தேவைப்படும் ஓகேங்களா. ஸோ லிங்க் ஓகேங்களா, யூ ஹேவ் ஆக்சஸ் வந்துடுச்சு. ஸோ இதெல்லாம் அடுத்து வரதெல்லாம் நீங்களே பண்ணுங்கள். அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் கொடுத்துருவது அதே மாதிரி நான் பண்ண மாதிரி Uniswapல பண்ணுங்கள். மேலே உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வாட்டி பண்ணும்போது உங்களுக்கு காட் ஆக்சஸ் வந்துடும் ஓகேங்களா. ஸோ இதில் எல்லா டோக்கனுமே உங்களுக்கு வரும். இந்த LPT மட்டும் Uniswapல வராது, இது மட்டும் Uniswapல வரும். ஸோ app.uniswap.org அந்த லிங்க்கு நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து LPT நீங்கள் டைப் பண்ணாலே வந்துடும் ஓகேங்களா. ஸோ LPTன்னு டைப் பண்ணாலும் வரும், உங்களுக்கு அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வரும். LPT இதில் ஒன்று தான் இருந்துச்சு ஓகேங்களா. ஸோ எல்லாமே வந்து டோக்கன் ஸ்வாப்பிங் நீங்கள் நான் சொன்ன மாதிரி பண்ணிவிட்டு ஒன்று மட்டும் நீங்கள் Uniswapல பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே டோக்கன் ஸ்வாப் ஆகிடும். ஸோ ஒன்று மட்டும் இதில் LP டோக்கன் வரும் ஓகேங்களா. ஸோ இதை நான் நெக்ஸ்ட் சொல்கிறேன். ஸோ LP டோக்கன் நமக்கு கிரியேட் பண்ணுறது முன்னாடி, லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணுறது முன்னாடி நமக்கு வந்து USDC தேவை ஓகேங்களா. ஸோ நான் Uniswap உள்ள வந்துட்டு USDC எக்ஸாம்பிள் 0.3க்கு வந்து USDC வாங்கிக்கிறோம் ஓகேங்களா. ஸோ எந்த நெட்ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா Arbitrum நம்ம பைக் பண்ணிக்கிறோம். ஸோ 0.3 கொடுத்துக்கோங்க USDC, அது தகுந்த மாதிரி உங்களுக்கு Ethereum கால்குலேட் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ எல்லா காயின்ஸுக்கும் அப்படி தான் தரணும் உங்களுக்கு. கீழே நீங்கள் வாங்குற காயின்ஸ் கொடுத்தீங்கன்னா அது தகுந்த Ethereum அதுவாகவே கால்குலேட் ஆகிக்கும் ஓகேங்களா. ஸோ USDC பை பண்ணியாச்சு. ஸோ ஆக்டிவிட்டி போகிறேன், ஸ்வாப் கொடுக்குறேன். ஸோ இது மட்டும் தான் லிக்விடிட்டி ப்ரொவைட் ஓகேங்களா. மற்ற எல்லாமே வந்து டோக்கன் ஸ்வாப்பிங் தான் ஓகேங்களா. ஸோ USDC மெட்டாமாஸ்கில் ஆட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ அங்கே ஆட் பண்ணிட்டு நீங்கள் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே காட்டும் ஓகேங்களா. ஸோ ஆட் பண்ணுறீங்களான்ட்டு. ஸோ யூ கேன் ஆட் இட் ஃப்ரம் தர் ஆட் டோக்கன். தென் இப்போ வந்து வச்சுருக்க USDCயை நம்ம வந்து இப்போ வந்து நம்ம ஹாப்புக்கு போகிறோம் ஓகேங்களா. ஹாப் எக்ஸ்சேஞ்ச் இதோட லிங்க்கை நான் தரேன். app.hop.exchange போய்ட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கன்வெர்ட்டுக்கு போகணும் ஓகேங்களா. ஸோ இதில் கன்வெர்ட் போயிட்டு கன்வெர்ட்டில் வந்து Arbitrum ETH இல்லை போல் ETH வந்து USDCயாக மாற்றிக்கோங்க ஓகேங்களா. Arbitrum நெட்ஒர்க்கில் இருக்கிற USDC. ஸோ எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு காட்டும். பேலன்ஸ் 0.3 இருக்குது. ஸோ அதில் பாதி ஓகேங்களா, 0.15 or 14 எது வேணாலும் போட்டுக்கோங்க ஓகேங்களா. ஸோ 0.15 கொடுக்குறேன். அதுக்கு தகுந்த HUSDC அதாவது ஹாப் USDCயாக மாறும் ஓகேங்களா. ஸோ நெட்ஒர்க் சேம் நெட்ஒர்க் தான். ஸோ அது கொடுத்துட்டு நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அப்ரூவல் அடுத்தது தான் வந்து கன்வெர்ட் ஆகும் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு அப்ரூவலுக்கு ஒரு ட்ரான்சாக்ஷன் ஆகும். ஸோ அதுதான் $0.16 ஆகும். ஸோ தென் அப்ரூவலுக்கு வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம். அந்த அப்ரூவ் போய்ட்டு கன்வெர்ட் வரும் ஓகேங்களா. ஸோ கன்வெர்ட் வருது. ஸோ இதுக்கு ஒரு ட்ரான்சாக்ஷன், இதுக்கு தான் உங்களுக்கு ஃபீ இதில் போகும், நெட்ஒர்க்கில் போகும். ஸோ தென் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து கன்வெர்ட் ஆகிடுச்சு ஓகேங்களா. ஸோ பேலன்ஸ் காட்டுறது 0.15. ஸோ மேலே இது வந்து கன்வெர்ட்டில் வரணும். இப்போ வந்து நம்ம பூலுக்கு போகணும் ஓகேங்களா. POOL அதுக்கு போனீங்கன்னா ஸோ இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு தான் காட்டும். Arbitrum USDCக்கு பேரா USDC ஓகேங்களா. ஸோ ரெண்டுக்கும் ஈக்குவலாக போட்டுவோம் ஓகேங்களா. ஸோ எப்போயுமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற அதாவது வந்து 0.149 இருக்கா. ஸோ அதுக்கு வந்து நான் 0.13 இல்லை 14 எது வேணாலும் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. அதுக்கு தகுந்த USDCயும் கொடுத்துக்கோங்க ஓகேங்களா. மேலேயும் கீழே சேமாக இருக்கணும் பேர்ஸ். ஸோ தென் வந்து நீங்கள் ஆட் லிக்விடிட்டி கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ஆட் லிக்விடிட்டி கொடுத்தா அப்ரூவ் கேட்கும். அப்ரூவ் கொடுத்த பிறகு நம்ம பர்மிஷன் அங்கே கொடுக்கணும் ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஒரு $0.16 ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இது கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. தென் வந்து ஆட் லிக்விடிட்டி காட்டும் ஓகேங்களா. ஸோ ஆட் லிக்விடிட்டி கொடுக்குறேன். ஸோ ஆட் லிக்விடிட்டி கொடுக்கும்போது இதுக்கு ஒரு ஃபீஸ் ஆகும் நெட்ஒர்க்கில் ஓகேங்களா. இதுதான் கேஸ் ஃபீ. ஸோ ஹாப் எக்ஸ்சேஞ்ச் போயிட்டு ஸோ மறுபடியெல்லாம் கொடுக்காதீங்க ஆட் லிக்விடிட்டிலாம். அது கொஞ்சம் நேரம் இருக்கும் தான், ஒரு 5 or 10 seconds ஓகேங்களா. ஸோ உங்கள் பேலன்ஸ் குறையதா பாருங்கள். ஜஸ்ட் ஒரு ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். உங்களோட இன்புட் பேலன்ஸ் அதாவது நெட்ஒர்க்கில் இருக்கிற USDCலாம் குறையதா பாருங்கள். ஜஸ்ட் செக் பண்ணுறேன், இன்னும் மாறல. நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் மறுபடியும் ஓகேங்களா. பேலன்ஸ் குறைஞ்சிச்சு பாருங்கள், 0.02 ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ லிக்விடிட்டி ஆட் ஆகிடுச்சு. உங்களுக்கு டவுட்டாக இருக்கணும்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் லிக்விடிட்டி இருக்கும் ஓகேங்களா. பேலன்ஸ் குறைஞ்சிடுச்சு. ஓகே, ரிமூவ் லிக்விடிட்டி இருக்குது. அப்போது லிக்விடிட்டி ஆட் ஆகிடுச்சு ஓகேங்களா. ஸோ இந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம Arbitrum Guildக்கு போகிறோம்.
ஸோ மறக்காமல் எந்த நெட்வொர்க்கை நீங்கள் கனெக்ட் பண்ணிங்களோ அந்த நெட்வொர்க்லாம் பண்ணணும் ஓகேங்களா. மெட்டாமாஸ்கில் எந்த வேலட் கனெக்ட் பண்ணிங்களோ அந்த வேலட் தான் பண்ணணும். ஸோ லோட் ஆகுது, நான் கீழே வரேன். ஹாப் ஃபேம் ஓகேங்களா. ஸோ இதுவும் வந்து ஆக்சஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து எல்லா டாஸ்க்குமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் ஓகேங்களா. ஸோ டிஸ்கார்டில் போய் நம்ம செக் பண்ணலாம் நமக்கு வந்து எல்லா ரோலும் வந்து ஆக்சஸ் ஆகிடுச்சான்ட்டு ஓகேங்களா. ஸோ இந்த டாஸ்க் எல்லாம் முடிச்ச பிறகு உங்களோட டிஸ்கார்டுக்கு வந்து உங்களோட நேம் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா ரோல்ஸும் வந்து அசைன் ஆகிருக்கும் ஓகேங்களா. ஸோ எல்லாமே இது ஈஸி தான். இந்த டாஸ்க் நீங்கள் பண்ணுறது வந்து ஒரு $3 to $4 ஆகும். ஸோ இது கண்டிப்பாக பண்ணுங்கள். மேக்ஸிமம் நாளைக்கு வந்து ஏர்ட்ராப்ஸ்க்கு வந்து கொடுக்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இந்த ரோல்ஸ்க்கு வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள், டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நியூ ஏர்ட்ராப்ஸ் நியூ டெஸ்ட்நெட் இருந்தாலும் எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதை பண்ணணுன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோ ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ், பாய்.